Hi everyone, welcome to the channel. Let's learn daily. இந்த வீடியோவில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹாஃப் இயர்லி பிளான் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த செகண்ட் டேக்குரியது. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேக்குரியது போட்டிருக்கோம், அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா. ஸோ செகண்ட் டேயில் நீங்கள் என்னென்ன கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா லெசன் 2 and 13 இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ், லெசன் 2 ஃபஸ்ட்டு இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்னெல்ஸ் லா, அடுத்து டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், ராலேஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங், causes of myopia, sky appears blue in color. Why sky appears blue in color? அந்த ரீசனிங் கொஸ்டின் இருக்குல்ல, அதோட ரிலேட்டான டிராஃபிக்கில் சிக்னல்ஸ் ஆர் ரெட் இன் கலர் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது ரெண்டும் சேம் ரீசனாக தான் இருக்கும். ஸோ ரெண்டையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ், இதோடைய டிஃப்ரென்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ், அது போக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு 13th லெசனில் பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் ஆஃப் கேட்லேஜஸ் இன் ட்ரக்கியா ஆஃப் ரேபிட்டோட ட்ரக்கியாவில் ரிங்ஸ் ஆஃப் கேட்லேஜஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்த லெசனில் இருக்கிற ஆன்சர் என்ன சென்டென்ஸ், ஒரு 6 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே ஒன் வேர்டில் தான் ஆன்சர் இருக்கும். அதில் மெயினாக ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ்னால் ஹவு டஸ் லீச் ரெஸ்பயர் அந்த கொஷின். அடுத்து டயாஸ்டெமா ஃபவுண்ட் இன் ரேபிட். ஸோ ஏன் அது டயாஸ்டெமா அந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் ஊடால ஒரு டைப் ஆஃப் டீத் இருக்காது. ஸோ அதனால தான் அந்த ரீசன் இருக்கும். நெக்ஸ்ட்டு டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட், ஏன் ரேபிட்டோடைய அந்த டீத் வந்து ஹெட்ரோடான்ட் இன் நேச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் அதில் ஒன்று மட்டும் ஹார்ட் கொஷினில் இருக்கும், மீதி எல்லாமே இதில் உள்ளது. ஸோ செகண்ட் லெசனில் உள்ள 2 மார்க் அண்ட் 13th லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இது. நெக்ஸ்ட்டு 4 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, ஆக்சுவலாக அது டீட்டெயில் கொஸ்டினில் இருக்கும். ஸோ நம்ம 4 மார்க்கில் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், ரெண்டுக்கும் 2 மார்க்ஸ் வச்சு கேட்பாங்க. ஸோ அதுவும் 4 மார்க் தான், இல்லைன்னா 2 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாராசைட்டிக் அடாப்டேஷன் ஆஃப் லீச். ஸோ உங்களுடைய 13th லெசனில் உள்ளது. இந்த 2 கொஷினும் உள்ள 2 உங்களுடைய செகண்ட் லெசனில், இது செகண்ட் லெசன், இது ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ளது. ஓகேவா? பாராசைட்டிக் அடாப்டேஷன் ஆஃப் லீச், அதே மாதிரி லோகோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லீச். ஸோ இது வந்து டீட்டெயில் கொஷினில் இருக்கும், நமக்கு 4 மார்க்கில் தான் கேட்பாங்க. 2 டைப்ஸ் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொஷின், ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 13th லெசன், மூணுலேயும் ஒன்று டீட்டெயில். ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில் என்னென்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ், டெரைவ்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் யூஸிங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், அந்த கொஷின் இது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியாக்குள்ள டிஃப்ரென்ஸ் எழுதுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த கொஷின் ஒன்று. நெக்ஸ்ட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான கொஷின். இதுதான் எப்போயாவது தான் 4 மார்க்கில் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின். அதே மாதிரி நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் டெரைவ் பண்ணுற கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 மார்க் 4 மார்க் டீட்டெயில் இவ்வளோதான். ஸோ இது இன்னைக்கு கண்டிப்பாக கவர் பண்ணிடுங்க. ஸோ கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.